விஜய் பிளாக்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் தடவி பார்த்தீங்கன்னா விஜய் சுத்தானுடைய லாகை பார்ப்பீங்க. அதே போல் அவரோட வீடியோ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் மட்டும் தள்ளி விட்டு போறீங்களே, இதில் பாவம் இல்லை. எங்களை மாரி பசங்களுடைய புது யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் சொன்னது ஓகேண்ணா, நானும் லவ் ஃபீலர் தானா. என்னையும் ஒரு பொண்ணு வந்து நான் இதை பண்ணிக்கிறேன், உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது, உன்னை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது, நீ தான் எனக்கு அப்பா, நீ தான் எனக்கு உலகம், நீ தான் எனக்கு அம்மா, இதெல்லாமே சொல்லி எனக்கு ஒருத்தர் குத்துட்டு தான் போனான். தல ரொம்ப ஃபீலாக இருந்தது. போனதாவே இருக்கட்டும், ஓகே. நமக்கு ஒன்று மறுபடியும் வருது இல்லை? ஆமாம். அது வந்து நமக்கு ஃப்ரெஷராக ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. அது கண்டிப்பாக இன்னொருத்தன் லவ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? என் தலைவர் டைலாக் மாதிரி தான் சொல்லுவேன். ஒருத்தன் மேலே ஆசைப்பட்ட பொண்ணு தான் நம்மளுக்கு கொண்டாட்டே வரனா அங்கே எவனுக்குமே கல்யாணம் நடக்காது, சரிங்களா? ஓகே, சம டைலாக். தனுஷ் நான் தனுஷ் வசிக்கேன், அதுதான் டைலாக். இன்னொருத்த மேலே ஆசைப்படாத பொண்ணு தான் நம்மளுக்கு கொண்டாட்டே நடக்க வரும்னா எவனுக்குமே கல்யாணம், இந்த உலகத்துல எவனுக்கும் கல்யாணம் நடக்காது. ஓகே, சரிங்களா? லவ் வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்றது, அது அந்த ஏஜுக்கு வந்து போகும். அதுக்காக வந்து நமக்கு லைஃப் பார்ட்னர் ஒருத்தவங்க வருவாங்க. லவ்லாம் அப்புறம் லைஃப் பார்ட்னர் ஒருத்தர் வருவாங்க, அவங்கள லவ் பண்ணலாம். ஆமா, சில பேர் லவ்ல சேர்ந்து லைஃப் பார்ட்னரா சேர்ந்து வரவங்களும் இருக்காங்க. நான் அப்படிதான், எனக்கு அப்படிதான் வந்தாங்க. லவ்ல ஸ்டார்ட் பண்ணி மேரேஜ் வரைக்கும் வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. சில பேர் லவ்ல வந்து பை சொல்லிட்டு போறவங்களும் இருக்காங்க, லவ்வோட சேர்ந்து வந்து பார்ட்னர்ஷிப்பும் லைஃப் லாங் வரைக்கும் இருக்காங்க. ஓகேண்ணா, செம்மையா சொன்னீங்க. நானும் கூடிய சீக்கிரத்துல செம்ம கும்முன்னு நறுக்குன்னு என் தலைவன் எஸ்டிஆர் மாரி சொல்றதுதான், எஸ்டிஆர் தலைவன் சொல்ற மாதிரி தான் செம்ம கும்முன்னு நறுக்குன்னு அந்த ஆண்டாலாம் பார்த்து எனக்கு கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி. பொண்ணுக்கு பையனுக்கு வித்தியாசம்னா, பொண்ணுக்கு சாமாங்குது, பொண்ணுக்கும் பையனுக்கும் என்ன வித்தியாசம்? பொண்ணுக்கும் பையனுக்கும் என்ன வித்தியாசம்? பொண்ணுக்கு பையனுக்கு என்ன வித்தியாசம்னா என்ன சொல்றது, என் தம்பி சொல்லுவான். சொல்லுவான், பையனுக்கு என்ன வித்தியாசம்? பொண்ணுக்கும் பையனுக்கும் என்ன வித்தியாசம்? பையனா சிங்கிளா இருந்தாலும் ஒரு என்ஜாய்மெண்ட்டா ஜாலியா இருப்பான். பொண்ணுங்களாம் வந்தா பயங்கரம் ஃபர்ஸ்ட் ஒன்றும் பண்ணிக்க முடியாத நிலைமையில இருப்பாங்க அவங்க. ஒன்றும் கிடையாது ப்ரோ, பசங்க ஒன்றும் கிடையாது. ஒரு 10 ரூபா சோப்பு 2 ரூபா ஷாம்பு வந்தால் குளிச்சுட்டு வந்து கிளம்பி வந்துடுவானுங்க. பொண்ணுங்க அப்படி கிடையாது. ½ an hour லிஃப்டிங் போடுறது, பவுடர் அடித்து, அது பண்ணுறது இது பண்ணுறது, அது மூஞ்சி வீட்டு பாருறேன் ஆயா மாரி இருக்குமா? ஆமா, அந்த என்டர்ன் பொண்ணுங்களை சொன்னா சொல்லுவாங்க பாத்தியா, அதுவே மழையில் 5 அட்டை பாக்ஸ் மாரி இருக்குது, அதை போய் ரூட்டு விட்டுக்கிறேன் சொல்லுவாங்க பாத்தியா, அந்த மாரி தான். ஓகே 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 தான் கதையே. தேங்க்யூ தெளிவா, தேங்க்யூ. வந்து 10 ரூபா சோப்பு 2 ரூபா ஷாம்பு இருந்தா போதும், பசங்க ஃப்ரெஷ்ஷா ஆகிட்டு பக்கம் வரணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கலரா கோய் குஞ்சு உட்காரணும்னு நினைப்போம். அதை விட நம்மளுக்கு தாகத்துக்கு தனிக்கிறதுக்கு ஜூஸு, சாப்பாடு, ஓகேங்களா? அப்படியே தூரம் தள்ளி போனா ஜீசஸ் கோயில் இருக்கு. அவர் கோயில்ல புரிந்து ஆசீர்வாதம் இந்த கடவுளே எனக்கு நல்ல புத்தியை கொடும், 2025 சீக்கிரமா கல்யாணம் ஆகணும் அப்படின்னு கல்யாணம் ஆகாதவங்களாம் வேண்டிக்கிங்க. அதை விட்டு வெளியே வந்தீங்கன்னா அப்படியே இது பாருங்க, எத்தனை ஜூஸ் கடை பாருங்க. 7 கடையில டீ ஆத்துறாங்கன்னு நினைக்கிறேன், ஆனா யாருமே இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வந்து கடையில வந்து வியாபாரம் பண்ணிட்டு போங்கன்னு தான் சொல்றேன். அது ஃபீலோட வந்து அந்த ரொம்ப டயர்டாக இருந்தது. பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்துட்டு போயிடலாம், ஆஃபீஸை லீவ் போட்டு வந்துடலாம் அப்படின்னு ரொம்ப நாள் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னடா எனக்கு ஒன்றுமே முடியல, அப்படி டயர்டாயிடுச்சு. ஏன்னு சொல்லுங்க, ரொம்ப டயர்டில் வந்து உட்காந்தேன்னா பாவமாக இருந்தது. என் மனசு எனக்கு குத்துதுங்க. எல்லாம் ஜோடியாக உட்காருங்க. அப்புறம் பார்த்தா கடல் ஓரத்தில் உட்காந்து கவிதைகள் சுண்டல் சாப்பிட்றாங்க மாதிரி பார்த்தா ஒருத்தன் அந்த வீல் சுத்து வண்டியா ஏதோ ஒரு ட்ரெயின் மாரி அது கடியில் பத்துனுக்குறான் மடியில். அட்டோடு என்னடா இது பகல் கொல்லியாகுது அப்படின்னு நினைச்சேன் பாரு. லாஸ்ட்ல அங்கிருந்து வந்தா படகு போட்டிங் இல்லை, அது போட் ஏறி போட் பண்ணலாம் அப்படின்னு போனா போட்டுக்குள்ள சென்டர்ல பத்துனுக்குறான். ஏய், லவ் பண்றதுக்கு எங்கடா கிடைக்குது? சந்துல போந்துல மூத்திர சந்துல எல்லாத்திலயும் லவ் பண்றானுங்கப்பா. லவ்வுக்கு விஸ்தத்தையுமே தெரியல எனக்கு. ஏன்னா லவ் ஆயுது இந்த உலகம். நாடு எங்க போகுதுன்னு பார்த்தா லவ்ல தான் போகுது. ஏன்னா 18 வயசு பசங்கள்லாம் சீக்கிரமா லவ் பண்ணி சீக்கிரமா பிரிஞ்சிடுது, டைவர்ஸ் ஆயிடுது, பெத்தவங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர் வாங்கி கொடுத்துடுது. ஏன்டா அந்த லவ் எல்லாம் போட்டு தொலைஞ்சிக்கிட்டு எங்களையும் சாவ வச்சுக்கிட்டு இருக்கீங்க? லவ்வே பண்ணாதீங்க தான் நான் சொல்றேன், ஓகேங்களா? வர்ஜி பசங்க இருந்து பசங்களுடைய ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வீட்டில் பார்த்து வச்சுற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். இதோட முச்சிக்கிறேன் என் செய்தியை. நானும் சிங்கிள் பாய்ஸ் தான். ஆனால் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு தள்ளி விட்டு போறீங்க. மனசு இப்படி வலிக்குது தெரியுமா? விஜய் சித்தண்ணா உங்கள் வீடியோவும் மட்டும் பார்க்குறாங்கண்ணா, சப்போர்ட் பண்ணி தம்பியுடைய வீடியோவும் பார்க்க சொல்லுங்கண்ணா, ஓகேங்களா? நிறைய பேர் புதுசாக வந்து வெரைட்டியா லவ் ஃபெயிலியரு, லவ் ஜேர்னிங்கு, இந்த பீச்சில் கடலோரத்தில் கவிதைகள் பாட்டு பாடுற சவுண்டெல்லாம் கேட்கும். யாருன்னா லவர்ஸ் கூட மட்டும்தான். அது போல் கொஞ்சம் வித்தியாசமாக நிறைய ட்ராக் போட போகிறேன். இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் அண்ட் கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்ல வரேன். விஜய் சித்தானாவுடைய சப்போர்ட்டிங்கு எப்பவுமே நம்மளுக்கு இருக்குது. அவருடைய வீடியோ பார்க்கும்போது நம்ம வீடியோவும் பாருங்கன்னு சொல்கிறேன்.